ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பல்லவனோட கண்ணீரை பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. பாவம் சின்ன பையன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சேரனும் சோழனும் பல்லவனை கூட்டிகிட்டு போகும்போது பாண்டியனையும் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுடா, பல்லவன் கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கும் கூப்பிட்டு தகவல் சொல்லிடுறாங்க. நிலா போய் அவங்க அப்பாவை எழுப்பி விட்டு, ஏங்க ஒரு பையன் காணாமல் போயிருக்க, நீங்கள் வாட்டுக்கு இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களே, பல்லவன் கிடச்சிட்டானாமா, சோழனும் சேரனனாவும் கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. அவன் எங்கேம்மா போயிடுவா, சின்ன பையனா தொலைஞ்சு வரக்கு அதெல்லாம் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இவரோட எல்லாம் என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. கூப்பிட்டு, ஏங்க சாப்பாடு எதுவும் பண்ண வேண்டாம், நாங்கள் கடையிலேயே வாங்கிட்டு வர்றோம், எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூப்பிட்டு நிலா கிட்ட சொல்லிடுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்த உடனே அண்ணி சாரிங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறான். பல்லவன் நிலாவை பார்த்தது, நிலா ஏண்டா உனக்காகத்தானே நான் இந்த வீட்டில் இருந்துகிட்ருக்கேன், நீ என்னடான்னு என்னை விட்டுட்டு எங்கேயோ போகிற, அப்போது எனக்கு ஒரு பேச்சு உனக்கு ஒரு பேச்சா, என்னடா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நிலா பல்லவனை திட்டுறாங்க உரிமையோட. அதுக்கு பல்லவன், அண்ணி அண்ணி சாரிங்க அண்ணி சாரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே, நான் இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேங்க அண்ணி, எல்லாரும் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லி பல்லவன் எல்லார்த்திட்டையும் சாரி கேட்டுறான். எல்லாரும் சாப்பிட்றப்ப அவங்க அப்பாவும் எந்திரிச்சு வந்து சாப்பிட்றாரு. பல்லவன் அவர்கிட்ட மட்டும் கோவப்பட்டுட்டே இருக்கான், எந்த வார்த்தையுமே பேசலை. அவரும் பல்லவன்கிட்ட, டேய் எங்கடா போனேன், இவ்வளோ நேரமா எல்லாரும் எப்படி பதறி போயிட்டாங்க தெரியுமா, நேராக வீட்டுக்கு வந்து சேர மாட்டியா, என்ன பழக்கம் இந்த வயசுலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு எதையுமே பெருசாக கண்டுக்காமல் சாப்பிட்டு போய் படுத்துட்டாரு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பல்லவனை ஜாலியாக பார்த்துக்கிட்டாங்க. அவன் எந்த மாதிரி மனசு ரீதியாக எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி. பல்லவன் அப்போ தான் நினைக்கிறாச்சே, நம்ம அண்ணனுங்க கூட பிறந்த அண்ணனுங்க கூட இப்படி பார்த்துக்க மாட்டாங்க, நம்ம அண்ணனுங்க எப்படி பார்த்துக்கிறாங்க, நம்ம தான் அவசரப்பட்டு போய் பீச்சில் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனே நொந்துக்கிறான். பல்லவன் சொல்கிறான், இனிமேல் இந்த வீட்டை விட்டு நான் எப்போவுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லார்த்திட்டும் ப்ராமிஸ் பண்ணிடுறான். எல்லோரும் நிம்மதியாக படுத்துங்கிறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் எப்படி போக போகுதுன்னு. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.